ஹாய், ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி ஃப்ரைடே பூஜையை நான் அழகாக முடிச்சுக்கிட்டேன். நான் எப்படி முடிச்சுக்கிட்டேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண எனக்கு இஷ்டம். நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு காலத்தில் எனக்கு கடவுள் நம்பிக்கையோ இல்லை அப்படி நம்பிக்கைன்றதை விட சோம்பேறித்தனமாக இருந்தேன். நம்பிக்கை லைட்டாக இருந்தது, ஆனால் சோம்பேறி என்னை அப்படியே டம்ப் பண்ணிடுச்சு. ஆனால் காலங்கள் போக போக எனக்கே ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கிற எண்ணம் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. அது என்னை கடவுள் தள்ளிவிட்டாரா இல்லை என்னன்னு தெரில. அது கடவுளோட மகிமைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி சோம்பேறியாக இருந்த என்னை இப்போ இந்த அளவுக்கு மாற்றிருக்காருன்னா அந்த கடவுளுக்கு தான் நான் கோடான கோடி நன்றி சொல்லணும். நான் காலையில் என்றைக்குமே 4 o'clock எந்திரிச்சிடுவேன். ஃப்ரைடே மட்டும் 3:30க்கு எந்திரிப்பேன். எனக்கு அலாரமோ ஒன்றுமே வைக்க தேவையில்லை. 4 o'clock டான்னு விழிப்பு வந்துடும். எந்திரிச்சு தினசரி வேலையெல்லாம் தினமும் பூஜை செஞ்சுப்பேன். ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நிலவாசலுக்கு நம்ம பூஜைலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திருப்பேன். ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திருப்பேன். அந்த ஃப்ரைடே நமக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா. ஃப்ரைடே பூஜைலாம் முடிச்சுட்டு கடவுளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசு நிறைவாக இருக்கும் இல்லையா. ஸோ என்றைக்குமே மார்னிங் டைமில் என்னை யாராவது கூப்பிடவோ அலாரம் வச்சு கூப்பிடவோ தேவையே இல்லை. நானே எந்திரிச்சிருப்பேன். ஏன்னா முன்னாடி நான் நைட்டே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இன்றைக்கி ஃப்ரைடே 3:30க்கு தான் எந்திரிக்கணும்னு சொல்லி. மற்ற டேலாம் 4 o'clock எந்திரிக்கணும்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணி வச்சுப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். என்னடா இதை திருப்பி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த நைட் டைமில் நான் என்ன நினைக்கிறேன் இல்லையா, நான் இன்றைக்கி 3:30க்கு எந்திரிக்கணும், நாளைக்கு ஃப்ரைடே பூஜையெல்லாம் முடிக்கணும்ப்பா அப்படின்னு என்னோடய மைண்டில் செட் ஆகிருக்கும். அதை அப்படியே நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே என்னோடய ஆள் மனசில் பதிஞ்சிடுது. அது அப்படியே செயல்படும். மறுநாள் காலையில் அது அப்படியே செயல்படுங்க. நம்மளோட எண்ணத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நான் அதை உணர்ந்திருக்கேன். அதனால தான் எல்லா வீடியோலையும் நான் இது திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லதையே நினச்சிக்கோங்கன்னு சொல்ல போகிறேன். நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்லதையே நினைங்க. கண்டிப்பாக நல்லதையே நடக்கும். ஸோ நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். அதோடு என்றைக்குமே நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுப்பேன். பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது ஃபஸ்ட்டாக அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 11 days வச்சு கோரிக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். 11 days கோரிக்கை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு சீக்கிரமே ஒரு 5th டேலேயே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நேரத்தில் எழுந்திரிச்சு வீட்டில் பூஜை செய்கிறது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குமே 5:30க்குள்ளே போய் நான் அங்கேயுமே விளக்கேற்றி பூஜை செஞ்சுப்பேன். அரசமர விநாயகர் இருக்கார் இல்லையா, அவருக்குமே விளக்கேற்றி நாங்கள் பூஜை செஞ்சுப்பேன். அதனாலமோ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கும் போய் பூஜை முடிச்சுப்பேன். எனக்கு 5th டேலேயே ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் யார் கோரிக்கை வைக்கிறாங்களோ அது சீக்கிரமே நடக்குன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அது உண்மைதாங்க. அது என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. பல அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏதோ முடியாதுன்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு உங்களோட பூஜையெல்லாம் முடித்து உங்களுக்கு கோரிக்கை வச்சு நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்.